மை சேனல். இன்றைக்கி 9th மேக்ஸ் சாப்டர் 1 செட் லாங்குவேஜில் எக்ஸைஸ் 1.5ல 4 சம் பாருங்கள். வாட் த கொஷின் கிவன் மீன்ஸ் இஃப் ஏ செட் ஆஃப் எக்ஸ் such that x belongs to z, zனா இன்டீஜர்ஸ் ப்ளஸ்லேயும் வரலாம் மைனஸ்லேயும் வரலாம், -2 less than x and less than equal to 4. ஓகேவா? இப்போ நம்பர் லைனில் எடுத்துட்டிங்கன்னா -2 less than x and less than 4. ஓகே, இப்போ நம்பர் லைனில் இங்கே -2 இருக்குது அப்படின்னா இங்கே கீழே இருக்க டேர்ம்ஸ் ஓகே எக்ஸ் வந்து 2-ஐ விட கிரேட்டர் தானே இருக்கும். அப்போ -2 -1 0 1 2 3 4. அப்போ கிரேட்டர்னா இந்த நம்பர் தானே. இப்போ -1லேருந்து எடுத்துக்கணும். இந்த செட்டுக்கு எப்படி எடுக்கணும்? -1 0 1 2 3 4. ஏன்னா இங்கே லெஸ் தென் ஈக்குவல்னு ஒரு வேர்டு வந்துருக்கு. ஈக்குவல்னா இந்த நம்பர் இன்க்ளூட் ஆகும். ஓகேவா? நம்பர் லைன்ஸில் நீங்கள் உடனே இமேஜின் பண்ணிக்கணும். இசட்னா இன்டீஜர் ப்ளஸ் மைனஸில் வரும். -2 -1னா -1 தான் கிரேட்டர் தானே இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த செட்டுக்கு நீங்கள் எழுதிக்கலாம். எப்படி எழுதுவீங்க? -1 0 1 2 3 4. அடுத்தது பி செட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் such that x belongs to ஹோல் நம்பர். ஹோல் நம்பர்னால் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, சரி. எக்ஸ் வந்து லெஸ் தென் ஈக்குவல் டு 5, அதாவது 0லேருந்து 5 முடி இன்க்ளூட் ஆகும். 0 1 2 3 4 5 செட்குள்ளே எழுதிக்கணும். சி செட் வந்து they given in the question. Verify A union bracket B intersection C equal to A union B intersection A union C. ஃபஸ்ட்டு LHS எடுத்துக்கலாம், அடுத்து RHS எடுத்து 2 ஈக்குவலாக வருதான்னு பார்க்கலாம். ஓகேவா? LHS எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி செட் எழுதிக்கலாமா? A ஈக்குவல் டு என்ன செட்னு எழுது? A வந்து -1 0 1 2 3 4. ஓகே, B வந்து ஹோல் நம்பர் 0 1 2 3 4 5 செட் ப்ராக்கெட்குள்ளே போட்டுக்குங்க. C வந்து ஆல்ரெடி they given -4 -1 0 2 3 4. ஓகே, now we have write LHS side. A union B intersection C. First we have solved the bracket B intersection C. B என்னது? 0 1 2 3 4 5. ஓகே, இன்டர்செக்ஷன் போட்டுக்குங்க. C டேர்ம் வந்து -4 -1 0 2 3 4. ப்ராக்கெட் போடல அப்படின்னு சொல்லிட்டா உங்களுக்கு செட் ப்ராக்கெட் போடல அப்படின்னா மார்க் இல்லை. செட் ப்ராக்கெட் தான் மெயின் இதில். இப்போ இன்டர்செக்ஷன் என்ன மீனிங்? ரெண்டுலேயும் காமன் டேர்ம்ஸ் இருக்கணும். காமன் டேர்ம்ஸ் இருக்கான்னு பாருங்கள். இங்கே 0 இருக்குது, இங்கேயும் 0 இருக்குது. ஓகே, அடுத்து 1 இருக்குது, இங்கே -1 இருக்கு, வராது. அடுத்து 2 2 3 3 அப்புறம் 4 4. அப்போ 0 2 3 4. ஓகே, இது மட்டும்தான் காமன் டேர்ம்ஸ். ஓகேவா? ஓகே, இப்போ பி இன்டர்செக்ஷன் சி ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ ஹோல் டேர்ம் எடுத்துக்கலாம். ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. ஓகே, ஏ டேர்ம்ஸ் என்னது? -1 0 1 2 3 4. ஓகே, யூனியன் பி இன்டர்செக்ஷன் சின்னா ஆல்ரெடி நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். 0 2 3 4. இப்போ கரெக்ட். இப்போ ரெண்டு செட்டையும் நம்ம சேர்த்து எழுதிடலாம். ஓகேவா? ஃப்ளவர் செட் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. -1 0 1 2 3 4. 0 ஆல்ரெடி எழுதியாச்சு, 2 எழுதியாச்சு, 3 எழுதியாச்சு, 4 எழுதியாச்சு. ஓகேவா? ரிப்பீட் வரக்கூடாது. ரெண்டு சென்ட்டு சேர்த்து தான் எழுதணும். ஓகேங்களா? இப்போ இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கணும். அடுத்து LHS எடுத்து RHS எடுத்துக்கணும். RHSல ஃபஸ்ட்டு கொஷின் எழுதிக்கணும். A யூனியன் B இன்டர்செக்ஷன் A யூனியன் C. ஓகேவா? ஓகே, RHSல ஃபஸ்ட்டு ஓவர் ப்ராக்கெட்டாக சால்வ் பண்ணிக்கலாம். A யூனியன் B, ஏ செட்டையும் பி செட்டையும் ஜாயின் பண்ணி எழுதலாம். ஏ செட் வந்து என்னது? -1 0 1 2 3 4. ஈச் அண்ட் எவ்ரி டேர்முக்கு நீங்கள் கம்மா போட்டு எழுதுங்க. யூனியன் பி செட் வந்து 0 1 2 3 4 5. இப்போ ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ரெண்டு ஜாயின் பண்ணி எழுதுங்க. -1 0 1 2 3 4 5. ஓகே, அதுக்கு அடுத்தது அடுத்த ப்ராக்கெட் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ யூனியன் சி ஈக்குவல் டு ஏ வந்து -1 0 1 2 3 4 யூனியன் சி. சி டேர்ம் வந்து இங்கிருந்து எடுத்துடுங்க. -4 -1 0 2 3 4. ஓகே, இப்போ ரெண்டு ஜாயின் பண்ணி எழுதுங்க. ஏ யூனியன் சி ஈக்குவல் டு -1 0 1 2 3 4. இங்கே இந்த டேர்மில் என்னென்ன மிஸ்ஸிங் இருக்குது? -1 இருக்குது, 0 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 -4 இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த ஹோல் டேர்மே சேர்த்து எழுதுங்க. எப்படி எழுதுவீங்க? ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. ஒவ்வொரு டேர்மாக கண்டுபிடிச்சிட்டு ப்ராக்கெட்டில் ஒவ்வொரு டேர்மாக கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு ஹோல் டேர்மாக எழுதுங்க. ஓகேவா? ஓகே, ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் போட்டு ஏ யூனியன் சி, இது ரெண்டு கேன்சல். இப்போ இன்டர்செக்ஷனாக காமன் டேர்ம்ஸ் என்னென்ன இருக்குது? -1 இருக்குது, 0 1 2 3 4 இருக்குது. இங்கே 0 1 2 3 4. அப்போ -1 0 1 2 3 4. ஓகே, இது செகண்ட் ஈக்குவேஷன். ஃப்ரம் 1 and 2
ஓகே ஃப்ரம் 1 and 2 பார்த்தீங்கன்னா சேம் ஆன்சர் தான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு கிடச்சிருச்சு பாருங்க. இதே -1 0 1 2 3 4 கமா போட்டு எழுதுங்க. இதே சேம் தான் செகண்ட் ஈக்குவேஷனுக்கும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இட் இஸ் வெரிஃபைட் இன் A union B intersection C equal to A union B intersection A union C. ஓகேவா? ஃப்ரம் 1 and 2 it is satisfied in A union B intersection C equal to A union B intersections A union C. ஓகே, அவ்வளோதான் சம். ரொம்ப ஈஸியான சம் தான். செட் ப்ராக்கெட் போடுங்க, கமாஸ் போடுங்க, உள்ள இன்டர்செக்ஷனாக காமன் டேர்ம்ஸ் எழுதுங்க, யூனியனாக ரெண்டு செட்டையும் சேர்த்து எழுதுங்க. ஃபஸ்ட்டு ஹோல் நம்பர். ஓகேவா? ஹோல் நம்பர்னால் 0லேருந்து எடுக்கணும். இன்டிஜர்ஸ்னால் அவங்க கொடுத்துருக்க டேர்ம் வந்து எக்ஸ் வந்து -2 விட கிரேட்டர் தானே இருக்கணும். கிரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ரைட் சைட் போகும். ஓகே, கிரேட்டர் நம்பர். ஓகே, நம்பர் லைன் வரைஞ்சி அதுலேருந்து எடுங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸியான சம் தான். தேங்க்யூ.